இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இந்த மழைக்கு நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வரி கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிட்ட பிறகு தக்காளி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் தக்காளி எல்லாம் வெங்காயத்தோடையே நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு 2 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு எல்லாம் ஒன்று போல் நல்லா வதங்கி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி சட்டி தான் எடுத்திருக்கேன். சட்டியில் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதையும் சேர்த்துட்டு இது 3மே நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 கப்பு சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும், சரிங்களா? வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி இது 3மே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி அம்மியில் தான் அரைக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அம்மியில் அரைக்க வாட்டப்படலை அப்படி இல்லைன்னா அம்மி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இதே பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு தக்காளி நம்ம அரைச்சி வச்சதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு தனியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை அரைச்சி முடிச்சிட்ட உடனே இதை வந்துட்டு நம்ம எதில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயில் இந்த பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை எடுத்து அது உள்ளே இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு கத்திரிக்காயில் மசாலா நல்லா இறங்கி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காவெல்லாம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு 70% நல்லா வேகணும். நான் ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கிறேன். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி அதே மாதிரி ஒரு 70%க்கு நல்லா வெந்து வரணும். அது வந்துட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி வந்துட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரத்துக்கு. ஸோ அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ குழம்புக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு நம்ம சேர்த்து நல்லா வதக்கிட்டு வரோம் இல்லைங்களா, அது வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி வந்துட்டு புளி தண்ணி வந்து 1 கப்பு வந்தது. இப்போ அந்த 1 கப்பு புளி தண்ணிக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2.5லேருந்து 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு குறைவாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே கத்திரிக்காய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கத்திரிக்காய் பாருங்கள் கலரெல்லாம் மாறி ஒரு அளவுக்கு வந்துட்டு நல்லா ஒரு 70%க்கு வெந்து வந்திருக்கு. இப்போ குழம்பும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அதை எடுத்து ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோடையே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கடாயில் அந்த எண்ணெய் மசாலா எல்லாமே அப்படியே தங்கியிருக்கும். அதோடய சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த மசாலாலாம் கத்திரிக்காயில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இது கூடவே வந்துட்டு ஆப்ஷனல் தான், ஒரு துண்டு வெல்லம் அதை சேர்த்துக்கங்க. வெல்லம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு துண்டு வெல்லம் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு, அதே மாதிரி ஆற விட்டு நல்லா அந்த கத்திரிக்காயில் அந்த மசாலாலாம் ஊறி சாப்பிட்றது இன்னொரு டேஸ்ட்டு.
எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஆற வச்சு சாப்பிட பிடிச்சிருந்தா இல்லை கொதிக்க கொதிக்க சாப்பிட பிடிச்சிருந்தது.